எழில் சுடர் சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம எழில் வந்து குழந்தைக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சோன்னே வந்து வேகமாக கார் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ராமையா மாட்டுக்கு கீழே வந்து விழுந்து கிடக்கிறாப்புல. எப்படி இருந்தாலும் வந்து பசங்களை எல்லாரையும் காப்பாற்றி ஆகணுமே, நம்மளும் போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு தட்டு மாதிரி எந்திரிக்கிறாங்க. ஒரு பக்கம் குழந்தைங்கள்லாம் இந்த டைரக்ஷனில் தானே ஓடிச்சு, எங்கே போச்சுன்னு தெரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ராமியாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. நம்ம எழில், எங்கே இருக்கீங்க? ஐயா, நான் இந்த லொக்கேஷனில் இருக்கேன்னு சொன்னோன்னே அந்த இடத்துக்கு கரெக்டாக எழில் வந்து வந்துட்டாங்க. குழந்தைங்கள்லாம் எங்கே இருக்காங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது, தமிழ் தான் குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு போயிருக்காங்க, 4-5 பேர் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா அது, நம்ம கேள்விப்படுற விஷயம்லாம் வேறையாக இருக்குது, இங்கே நடக்கிறதெல்லாம் வேறையாக இருக்கேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம எழில் அப்பன்னு பார்த்து ஏதோ ஒரு குடோனுக்குள்ளே வந்து குடுகுன்னு ஓடிடுறாங்க. பசங்களா, சத்தம் போட்டுறாதீங்க சரிங்களா, அமைதியாக இருக்கணும். அப்படி அமைதியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இவங்கள்ட்டேருந்து தப்பிக்க முடியுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்து வேலோட அசிஸ்டண்ட்லாம் வந்து அந்த குடோனுக்கு வாசலில் தான் நிற்கிறாங்க. டேய், குழந்தைங்க வந்து இதை தாண்டி எங்கேயும் போயிருக்க வாய்ப்பு இல்லை, சுடரும் இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்க, என்ன பண்ணலாம், எனக்கு என்னமோ இந்த இடத்த தேடி பார்த்தா தெரியும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடரும் குழந்தைகளும் எங்கே இருக்காங்களோ அதே லொக்கேஷனை நோக்கி தான் வந்து உள்ளே தேடிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லாம் இங்கே தான் எங்கே ஒளிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், தயவு செஞ்சு வந்துடுங்க. நாங்களாக கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அவ்வளோதான் சொன்னோன்னே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி குட்டி பாப்பா அஞ்சலி வந்து பேசுகிறாங்க. நான் தான் இருக்கேன்ல, நான் இருக்கிறப்ப உங்களுக்கு என்ன பயம், அப்பாவுக்கு தகவல் வந்து சொல்லணும், ஃபோன் எதுவும் இருக்கா, ஓட வழியிலேயே வந்து ஃபோனை வந்து மிஸ் பண்ணிட்டேனேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சுடரு ஒரு பக்கம் வேலு வந்து திங்க் பண்ணுறாங்க. கரெக்டாக காரியத்தை வந்து முடிச்சிருவாங்களா, நினச்ச மாதிரியே வந்து சிறப்பாக வந்து நடக்கணுங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் மனோகரி வந்து கால் பண்ணுறாங்க. என்னடா உன் ஆளுங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ஒத்துமொத்த பழியும் வந்து யார் மேலே போடணும், சுடர் மேலே தான் போடணும் தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது, சரிங்க நாங்கள் அது மாதிரியே வந்து பிளான் பண்ணிக்கிறோம், நீங்கள் போட்ட ஸ்கெட்சு கரெக்டாக இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி மனோகரி வந்து ஃபோன் பேசிட்டு வச்சிடுறாங்க. மனோகரி வந்து சிரிக்கிறாங்க நக்கலா சுடரை பார்த்து. ஏய், உன் பேர் சுடராக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும், எனக்கே எத்தனை வாட்டி டஃப் கொடுத்த, இனிமேட்டு இந்த வீட்டுக்குள்ளே உன்னால் காலடி வைக்காத அளவுக்கு ஒரு வாட்டி ஜெயித்தாலும் சிறப்பாக வந்து பண்ணிட்டேனா, இனிமேட்டு உன்னோட ஆசை கனவு எதையுமே வந்து நிறைவேற்ற முடியாதுங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. குழந்தைங்க முன்னாடி அப்படியா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்க, இனிமேட்டு எழில் உன்னை வீட்லேயே சேர்க்க மாட்டாங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து அதே குடோனுக்கு வந்து பக்கத்தில் தான் வந்துட்டாங்க நம்ம எழிலும் ராமையாவும். ஒரு வழியாக வந்து அவங்களாம் ரொம்ப தூரம் வந்து போயிட்டுருக்காங்க. அதை தாண்டி இனிமேட்டு நம்ம இங்கே இருந்தால் மாட்டிப்போம்னு சொல்லி அங்கேருந்து குடுன்னு ஓடுறாங்க. வெளியில் வரலான் இருக்கிறப்ப தான் ஏதோ ஒரு பொருளை வந்து தட்டி விட்டுட்டாங்க போல இருக்குது. தட்டி விட்டோன்னே ஏய் பசங்களாம் அங்கே இருக்காங்கன்னொன்னே குடோன் வாசலில் வேகமாக ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து எழிலும் வந்துட்டாங்க. அந்த இடத்துல யாரோ நம்ம பசங்களை வந்து துரத்துறாங்க பாருங்கய்யா, இவங்க தான் பிரச்சனை பண்ணாங்கன்னு ராமையா வந்து சொன்னோன்னே அவங்க எல்லாரையும் வந்து டிஷும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பண்ணி முடித்தோன்னே வந்து ராமையாவுக்கு வந்து போலீஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணிட்டாங்க. அவங்களும் வந்துடுறாங்க. வந்தோடனே இவங்க தான் பிரச்சனை பண்ணாங்க, குழந்தைங்கள வந்து நான் பத்திரமா வந்து காப்பாற்றிட்டேங்கிற மாதிரி சுடர் வந்து பேசுகிறாங்க. பேசும்போது வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல அந்த அதிகாரிங்களாம். ஏம்மா, உன்னை விடையா அவங்க தப்பு பண்ணியிருக்க போகிறாங்க, உன்னை தான் கூட்டிகிட்டு போனோம், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அபி, அஞ்சலி, காவியா எல்லாரும் கேட்கும்போது, அபி கொஞ்சம் நேரம் பேசாமல் இரு, அவங்களுக்கு தெரியாது எதுவுமே இல்லை. இல்லைப்பா, ஆரம்பத்துலேருந்து என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தானே தெரியும். ஆமையாங்கிற மாதிரி ராமையாவும் பேச வராங்க. அவங்கெல்லாம் யோசிக்கிற கேப் கூட டைம் வந்து கொடுக்கல. அதுக்குள்ளே அதிகாரிங்க வந்து சுடரை வந்து எழில் கண்ணு முன்னாடி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனால் ஜீப்பில் வந்து ஏற்றிடுறாங்க. எழிலுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னே தெரில. சுடருக்கும் வந்து ஒன்றுமே புரியாமல் தடுமாற்றத்தில் இருக்காங்க. நம்ம என்னடா பிரச்சனை பண்ணோம், குழந்தைங்கள பத்திரமா தானே பார்த்துக்கிட்டு இருந்தோம், அவங்களுக்கு தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் அப்படியே வண்டியில் ஏறி உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படியே வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டேஷனில் வந்து வச்சுருக்காங்க நம்ம சுடரை. ஒரு பக்கம் நீங்கள் வந்து எழுதி கொடுத்துட்டிங்கன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சிடலாமா ராமியா வச்சுக்கிட்டு, அதெல்லாம் சரி வராதுங்க, எல்லாருமே வாங்க, அப்போ தான் வந்து நமக்கு தெரியாத விஷயம்லாம் வந்து குழந்தைங்களுக்கு கூட தெரியும், அவங்களையும் நான் கூப்பிட்டு விசாரிக்கணுங்கிற மாதிரி தான் அந்த அதிகாரிக்கு சொல்லணும். ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து குழந்தைங்க எழில் ராமையா எல்லாரும் வந்து ஸ்டேஷனுக்கு வந்து வர மாதிரி காட்டுறாங்க. உன் பேர் என்ன, இப்போ நீ என்ன சொல்கிறதுனே தெரியலையே, நம்ம தான் சுடர்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. சுடர் என் பேர். ஓ, இது பேரா இல்லை இதுக்கு முன்னாடி வந்து வேறு பேரா, இங்கே தமிழ்னு சொல்லி தானே வேலைக்கு வந்து சேர்ந்துருந்தேன், அது வேறு விஷயம் இது வேறு விஷயம், நான் வந்து பேர் மாற்றினதெல்லாம் உண்மை தான், அதுக்கு வேறு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு காரணம் இல்லை, நீ எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைலை வந்து கொடுக்குறாங்க. அதில் இவங்க ஃபோட்டோவை பார்த்தோன்னா அது ஃபுல்லாக படித்து பார்த்தோன்னே பேரதிர்ச்சியாக இருக்காங்க. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, உள்ளே போமான்னு சொல்லி
ஒரு ரூம்குள்ளே வச்சு பூட்டிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம சுடரை, ராமையா, எழில் பசங்க எல்லாரும் வந்துட்டாங்க. அஞ்சலி பாப்பா வந்து கேட்குறாங்க, ஏன் சுடரை வந்து இங்கே வச்சுருக்காங்க? அவன் நமக்கு எப்போதும் நல்லது தானே செய்வா. சுடர் பாவமாச்சே, இங்கேருந்து நம்ம கூட்டிகிட்டு போயிடணும் அப்பாட்ட சொல்லிட்டு அப்படின்னு அஞ்சலி பாப்பா யோசிக்கும்போது, சும்மானு இரு அஞ்சலி, இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எனக்கே ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, நீங்கள் வந்து எதாவது எழுதி கொடுங்க, அப்போ தான் நம்ம எதாவது செய்ய முடியும், ஏன்னா ஆதாரம் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது லெட்டரை வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கும் இந்த தமிழுக்கும் அதாவது சுடருக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்தா மட்டும்தான் என்னால் அடுத்த கட்டத்துக்கே போக முடியும்னு அதிகாரிங்களாம் வந்து சொன்னோன்னே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க பேப்பரில். உடனே வந்து சுடர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நேற்று வரைக்கும் குழந்தைங்களோட என்றைக்குமே பத்திரமா நீ தான் இருக்கணுங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் இப்போ இது மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காருங்கிற மாதிரி சுடர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. நான் உண்மையான அன்பு பாசம் தானே காட்டினேன், இங்கே என்னை சுற்றி பெரிய சதி வழியாக நடந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் இதுலேருந்து நான் எப்படி தப்பிக்க போகிறேன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க சுடர். அந்த இடத்துல ஒரு பக்கம் சுடர் வந்து எதுவுமே பேசாமல் வந்து மௌனமாக இருக்கிறனால வந்து ராமையா வந்து ஏதாவது பேச வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது, என்ன பேசுறது, நீங்கள் ஏதாவது பேசுறதுனா பேசுங்க அப்படின்னு கஞ்சாலையில் வந்து சொன்னோன்னே, ஐயா தயவு செஞ்சு நிப்பாட்டுங்கய்யா, சுடரை பற்றி இவங்க வேணா தப்பு தப்பாக சொல்லியிருக்கலாம், அந்த பொண்ணு பேர் சுடரா தமிழா இல்லை வேறு ஏதோ பேரா அதெல்லாம் முக்கியம் இல்லை, யாரு தான்யா போய் சொல்லிட்டு வேலைக்கு வந்து சேரல, அந்த பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணு. ராமையா என்ன சொல்கிறீங்க? ஐயா முதல்ல வந்து மனுஷங்களை எடை போட கற்றுக்கங்க. நீங்கள் குழந்தைகிட்ட வந்து இத்தனை நாளாக எப்படி இருந்தீங்க, இப்போ குழந்தைங்களாம் அன்பா பாசமாக வந்து இருக்காங்க. ஏன் ராமையா பேசாமல் இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி எழில் வந்து சத்தம் போடுறாங்க. அவங்க ஏதாவது பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க, அன்பா பாசமாக நடிப்பாங்க. எதை வச்சு சொல்கிறீங்க சுடர் மேலே தப்பு இருக்குன்னு? எனக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்ப தங்கமான பொண்ணு. இது மாதிரி பழகிறவங்க அன்பு பாசத்தை வந்து கொட்டி கொட்டி காட்டுவாங்க. ஐயா யதார்த்தமான அன்புக்கும் செயற்கையான அன்புக்கும் வித்தியாசம் இருக்குது. செயற்கையான அன்பு பாசத்தை காட்டும்போது குழந்தைங்களாம் அவ்வளோ இயல்பாக சுடர்கிட்டலாம் நடக்கலாம் வாய்ப்பே இல்லை. அந்த பொண்ணு தங்கமான பொண்ணு. இதுவே குழந்தைங்களாம் ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ போகிறேன்னு சொன்னாங்கல்ல, அப்போ நம்ம வீட்டில் வந்து பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, எதுவுமே தேவையில்ல. அப்போ சுடர் தான் வந்து பசங்களை வந்து வேற ஒருத்தவங்கள்ட்டேருந்து காப்பாற்றி அங்கேருந்து வந்து நம்ம வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தா. இதுவே நம்ம யாரையுமே வந்து பார்க்காம அவங்க எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையா, அதை மட்டும் யோசித்து பேசுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு செகண்ட் வந்து எழில் வந்து திங்க் பண்ணுறாங்க. இருப்பினும் வந்து ராமையா நீங்கள் சொன்னதெல்லாம் என்ன பண்ணும் ஏது பண்ணும், நம்ம வந்து ஒரு முடிவு எடுத்துகிட்டு பயணிக்கக்கூடாது. முதல்ல அதிகாரிங்களாம் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கட்டும், அதுக்கப்புறம் எது சரி எது தப்புன்னு பார்த்துக்கலாம். அவள் பொய் சொல்லிட்டா, அவளை தான் செய்ய முடியும். நம்ம கையில் எதுவுமே இல்லை. அவள் தப்பானவளா சரியானவளான்னு அவங்களே வந்து முடிவெடுக்கட்டும். எனக்கும் சுடருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இதுதான் நான் எழுதி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லி அந்த இடத்துல அதிகாரிங்கிட்ட வந்து பேப்பர் வந்து கொடுத்துட்றாங்க நம்ம எழில். இது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பசங்களாம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அஞ்சலி மட்டும் சுடரையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அந்த ரூம்க்கு நேராக வந்து அஞ்சலி வந்து கையை உதறி விட்டுட்டு குடு குடுன்னு போகிறாங்க. சுடரு வா சுடரு, நம்ம எல்லாரும் பத்திரமா போயிடலாம், அப்பா மனசை வந்து நான் மாற்றிக்கிறேன், நான் மாற்ற சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி குட்டி பாப்பா அஞ்சலி வந்து பேசும்போது உடனே வந்து நீ அப்பா கூடயே போ, அதுதான் நல்லதுங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்பா சொல்கிறது மட்டும்தான் கேட்கணும், வெளியாள்கிட்ட யார்ட்டையும் சிரித்து பேசலாம் கூடாது சரியா?